மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய சென்னை காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கோவை சிறை அதிகாரிகள் குண்டர் சட்டம் தொடர்பான ஆவணங்களை வழங்கிய நிலையில் சென்னை காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எந்த வழக்கின் அடிப்படையில் குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மீது தமிழகம் முழுவதும் மொத்தம் 8 வழக்குகளை தமிழக காவல்துறையினர் பதிவு செய்து அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக இவருக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளான பதிவு செய்யப்பட்டது. பெண் காவலர்களை இழிவுபடுத்திய புகார்ல அவர் கைது செய்யப்பட்டார். அதனை தொடர்ச்சியாக தேனி மாவட்டத்துல கஞ்சா வழக்கு, சென்னை காவல்துறையில பெண் பத்திரிகையாளர் ஒருவர் கொடுத்த புகார், சிஎம்டிஏ அதிகாரி கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அவதூறு பரப்பியதாக புகார் என அடுத்தடுத்து இவர் மேல மொத்தம் 8க்கும் மேற்பட்ட வழக்குகளானது பதிவு செய்யப்பட்ட நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக இவர் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது 2 வழக்குகள்ல ரிமாண்டுகள் அடிக்க முடியாது எனவும், ஒரே ஒரு வழக்கில் மட்டும், அதாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக சிஎம்டிஏ அதிகாரி கொடுத்த புகாரின் பேர்ல சவுக்கு சங்கர் மீது ரிமாண்ட் ஆனது அடிக்கப்பட்டது. தற்போது அவர் கோவை மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் நிலையில தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் மீது சென்னை காவல்துறை நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக இவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதால் தற்போது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதன் ஆவணங்களை தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் இந்த சவுக்கு மீது பதியப்பட்டுள்ள குண்டர் நடவடிக்கை சட்டத்திற்கான ஆவணங்களை எடுத்து சென்று கோவை மத்திய சிறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளனர். குறிப்பாக இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்ய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக இவர் மீது தமிழகம் முழுவதும் இந்த பெண் காவலர்களை இழிவுபடுத்திய புகார் மற்றும் கஞ்சா தொடர்பான புகார்களையும் அடுக்கடுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தியும் பல்வேறு கஞ்சாக்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்குகளையும் பதிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.